عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. பூரண வாழ்வை தந்த அல்லாஹ்வை துதிபாடியவனாகவும் பெருமானாரின் மீது அவனின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். இன்று அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபை, ரமலானினுடைய 3வது தராவியை நாம் எல்லாம் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளை கபூல் செய்து கொள்வானாக. இன்று ஓதப்பட்ட வசனத்தில் பலவாறான நம்முடைய வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் எவ்வாறு சீர்திருத்த வேண்டும், நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கைகளை வாழ வேண்டும் என்பதை பற்றியே அமைந்திருந்தது. என்றாலும் இன்றைய நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களினுடைய மரண தருவாய். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மரணித்த தினம் இன்று என்பதால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி உண்டான ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒருமுறை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மூவரும் அலி ரலியல்லாஹு அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வருகின்றார். வந்து கொண்டிருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு தெரிந்து விட்டது, நம்மை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி நபியும் அவர்களுடைய தோழர்களும் வருகின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை அழைக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு, என்னுடைய நபியும் உன்னுடைய தந்தையுமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னுடைய தோழர்களும் வருகின்றார்கள், அவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக ஏதேனும் வீட்டில் இருந்தால் எடுத்து வையுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் வீடு முழுவதும் தேடி பார்க்கின்றார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு வெள்ளி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தேனை ஊற்றி வைக்கிறாங்க அவங்க முன்னாடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் வந்து விட்டார்கள். அந்த மூவருக்கும் மத்தியிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் வெள்ளி பாத்திரத்தில் ஊற்றிய அந்த தேன் கோப்பையை வைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேன் கோப்பையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த வெள்ளி கிண்ணத்துல தேன் ஊற்றி அந்த தேன்ல ஒரு முடி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த வெள்ளி பாத்திரம் அதில் இருக்கக்கூடிய தேன், அந்த தேனில் விழுந்திருக்கிறது ஒரு முடி, இந்த மூன்றை வைத்தும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எடுக்கின்றார்கள் அந்த தேன் கிண்ணத்தை. ஈமானிற்கு பெயர் போனவர்கள் அல்லவா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஈமான் என்பது இந்த தேன் கிண்ணத்தை விட, இந்த வெள்ளி கிண்ணத்தை விட பிரகாசமானது. ஈமானோடு வாழ்வது என்பது இந்த தேனை விட இனிமையானது. அந்த ஈமானோடு மரணிப்பதுதான் இந்த முடியை விட சிக்கலானது என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அந்த கோப்பையை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வாங்குகின்றார்கள். ஆட்சியில் பெயர் போனவர்கள் அல்லவா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஆட்சி அதிகாரம் என்பது இந்த வெள்ளி கிண்ணத்தை விட பிரகாசமானது. ஆட்சியை நீதமான முறையில் நாம் நடத்தி செல்வது இந்த தேனை விட இனிமையானது. அந்த ஆட்சி நீதமாகவே கடைசி வரை இருக்க வேண்டும் என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அந்த தேன் கிண்ணத்தை அருகில் இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வாங்குகின்றார்கள். வாங்கி அவர்கள் சொல்கின்றார்கள், வெட்கத்திற்கு பெயர் போனவர்கள் அல்லவா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வெட்கம் என்பது இந்த வெள்ளி கிண்ணத்தை விட பிரகாசமானது. வெட்கத்தோடு வாழ்வது என்பது தேனை விட இனிமையானது. அந்த வெட்கத்தோடு கடைசி வரை மரணிக்கும் வரை இருப்பது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொல்கின்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதையெல்லாம் கேட்டுவிட்டு அருகில் படுத்து கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களை தானே இவர்கள் அனைவரும்
நோயை சாய்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள், அவர்களை விருந்தளிக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் அவர்களை விருந்தாளிகளை வைத்தே அவர்கள் சொல்கின்றார்கள், யார சொல்லலாம், நீங்கள் அனைவரும் விருந்தாளிகளாக எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள், ஆகையால் நான் இதை வைத்தே நான் சொல்கின்றேன், விருந்தாளி என்பவர்கள் இந்த வெள்ளி கிண்ணத்தை விட பிரகாசமானவர்கள். அந்த விருந்தாளியை உபசரிப்பது என்பது இந்த தேனை விட இனிமையானது. அந்த விருந்தாளியினுடைய உள்ளத்தை நாம் நிரப்புவது, அவர்களுடைய மன திருப்தியை நாம் அடைவது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெண்ணினத்திற்கெல்லாம் தாயகம் அல்லவா? அவர்கள் சொல்கின்றார்கள், யார சொல்லலாம், நானும் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார சொல்லலாம், இந்த தேன் கிண்ணம் இருக்கிறது அல்லவா, இந்த வெள்ளி கிண்ணம் என்பது ஒரு பெண்ணினுடைய வெட்கத்தை விட பிரகாசமானது. ஒரு பெண் வெட்கத்தோடு இருப்பதை விட பிரகாசமானது. அந்த பெண் வெட்கத்தோடு வாழ்வது இந்த தேனை விட இனிமையானது. அந்த வெட்கத்தோடு தன்னுடைய கருப்பையும் மற்ற ஆண்களினுடைய பார்வையையும் ஒரு பெண் தவிர்ந்திருப்பது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். இதையெல்லாம் கேட்டுவிட்டு உலகத்திற்கெல்லாம் தாயகம் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது, அல்லாஹ்வினுடைய பாதை என்பது இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது. அந்த வழியில் நாம் செல்வது என்பது தேனை விட பிரகாசமானது. அந்த வழியில் நாம் வாழ்ந்து மறைவது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொல்கின்றார்கள். இதையெல்லாம் கேட்டுவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து வந்து விட்டார்கள். யார சொல்லலாம், நீங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள், நானும் என் கருத்துக்களை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பாதை இருக்கிறது அல்லவா, சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் முடியை விட மிகவும் லேசானதாக இருக்கும். யார சொல்லலாம், அந்த பாலத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய துஆவும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் இல்லை என்றால் செல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பது இந்த வெள்ளி கிண்ணத்தை விட பிரகாசமானது. அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பது இந்த தேனை விட இனிமையானது. அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடைசி வரை சென்று முடிப்பது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய கருத்துக்களையும் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றான். நான் படைத்திருக்கிறேன் அல்லவா அந்த சொர்க்கம் இருக்கிறதே, அது இந்த வெள்ளி கிண்ணத்தை விட பிரகாசமானது. அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் அனைத்தும் இந்த தேனை விட இனிமையானது. அந்த சொர்க்கத்தில் நுழைவதுதான் இந்த முடியை விட சிக்கலானது என்பதாக அல்லாஹ்வும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றான். அல்லாஹ்வே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் அளவிற்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தோழர்களை எந்த அளவிற்கு வார்த்தெடுத்திருப்பார்கள், எந்த அளவிற்கு ஈமானில் மூழ்கடித்திருப்பார்கள், எந்த அளவிற்கு அவர்களுடைய அனைத்து செயல்களையும் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்ற வைத்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று ஓதப்பட்ட வசனம் கூட குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். குல் நபியே நாயகமே, நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வினுடைய நேசத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றினால் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். அவர்கள் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றினார்கள், அல்லாஹ் நேசித்து விட்டான், சொர்க்கத்தில் நுழைத்து விட்டான். நாமும் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வின் நேசத்தை பெற வேண்டும், சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணிக்கின்றார்கள். மரணித்த அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு தொலை வைத்து அடக்கம் செய்துவிட்டு வருகின்றார்கள். வெளியே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அந்த கபிரஸ்தானை விட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அபூபக்கர் நாயகமே, தாங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நபிக்கு முன்னால் யாரையும் நான் இவ்வாறு பார்த்தது கிடையாது. நபி மறைந்ததற்கு பின்னால் நபியை நான் இவர்களின் மூலம் பார்த்தேன். ஃபாத்திமா நாயகின் மூலமாக நான் நபி அவர்களை கண்டேன். இதற்கு பின்னால் நான் நபியை யாரின் மூலம் கண்டேன், யாரை பார்த்து நான் நபியை பார்த்தது போல் நான் நினைத்துக் கொள்வேன் என்று தெரியவில்லையே என்று நான் அழுகின்றேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள்.
அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், அலிநாயகமே தாங்கள் எதற்காக வேண்டி அழுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய உம்மத்திற்காக, இந்த உம்மத்திற்காக எந்த அளவிற்கு துவா செய்தார்களோ அதே துவாவை நான் ஃபாத்திமா நாயகியிடத்திலே நான் பார்த்தேன். நான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். நான் அருகில் சென்று பார்ப்பேன், அவர்கள் அழுது கொண்டே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், என்னுடைய தந்தையின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தை நீ மன்னித்து விடுவாயாக, அவர்களினுடைய உம்மத்தை நீ மன்னித்து விடுவாயாக என்று துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த சப்தத்தை இவர்கள் மறைந்து விட்டார்களே, இவர்களுக்கு பின்னால் அந்த சப்தத்தை நான் யாரின் மூலம் கேட்பேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிமிற்காக வேண்டி மற்றொரு முஸ்லிம் துஆ செய்தான் என்று சொன்னால் அவன் என்னோடு என் பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் தஆலா தருகின்றான் என்று சொன்னார்கள். நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். பெருமானாரினுடைய ஒரே ஒரு ஹதீஸ் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், எவன் ஒருவன் என் உம்மத்திற்காக வேண்டி துஆ கேட்பானோ, எவன் ஒருவன் என் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்காக துஆ கேட்பானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை தருகின்றான். நாம் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை நபர்களுக்கும் நாம் துஆ செய்தால், அத்தனை நபர்களுக்காக வேண்டியும் நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அது கோடிக்கணக்கான மக்களாக இருந்தாலும் அல்லாஹ் கோடிக்கணக்கான நன்மைகளை நமக்கு தந்துருவான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்ற மக்களில் அல்லாஹ் தஆலா நம்மவர்களையும் ஆக்கி அருள்வானாக. மற்ற நாட்களிலேயே கோடிக்கணக்கான நன்மைகள் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் நபி அவர்கள் சொல்வார்கள், ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருன் முபாரக். ரமலானுடைய மாதம் என்பது பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்கின்றது. ஆகையால் மற்ற மாதத்தில் ஒரு நன்மைக்கு 10 நன்மை என்று சொன்னால் இந்த ரமலானில் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு 70 நன்மைகள், 70 மடங்கு என்பதாகவும் மற்றொரு இடத்திலே 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். இந்த மாதத்திலே நாம் நபியினுடைய உம்மத்திற்காக துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா பல கோடி நன்மைகளை நம்மவர்களுக்கு தருவதற்காக வேண்டி காத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட நன்மைகளை பெற்ற மக்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நாம் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற துஆ என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் நபியினுடைய திருமுகத்தையும் அகக்கண்களாலும் புறக்கண்களாலும் கண்டு மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே கண்மணி கௌமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருக்கரங்களால் ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாஅத் எனும் சிபாரிசை பெற்று அன்னாரோடு கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தின் உயர்ந்த முத்துக்களாக நாமும் நம் குடும்பத்தார்களும் நமக்கு மார்க்க கல்வியை போதித்த உஸ்தாத்மார்களும் அவர்களது குடும்பத்தார்களும் நம்மோடு உறவாடிய நம்முடைய உறவினர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகளும் உலகத்தில் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை நபர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலாவை கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. நாம் அதிக நன்மைகளை செய்திடவும் பாவங்களை தவிர்த்திடவும் நம் நன்மைகள் எல்லாம் நிறைந்திடவும் பாவங்கள் எல்லாம் கரைந்திடவும் வந்தோம். அல்ல இந்த நல்ல இடத்தின் பொருட்டாலும் நல்ல நாளின் பொருட்டாலும் நல்ல மாதத்தின் பொருட்டாலும் நல்ல நேரத்தின் பொருட்டாலும் நம் அத்துணை அமல்களையும் கபூல் செய்து நம்முடைய அனைத்து வழக்க வழிபாடுகளையும் கபூல் செய்து நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்தையும் நபியின் பொருத்தத்தையும் பெற்ற மக்களில் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.